நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 33 அதிகாரம் 23 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். 28 வசனம் 29 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிக்கிறதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார் என்று சொல்லி இங்கே எலிகு என்கிறவன் யோபுக்கு இந்த ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற அப்படி என்பது பரிந்து பேசுகிற, நமது சார்பாக விளக்கம் கொடுக்கிற என்று அர்த்தம். தூதனானவர் என்பது இங்கே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த உலகத்திலே 1000 பேர்களில் ஒருவர்தான் நமக்காக பரிந்து பேச முடியும், நமக்காக நம்முடைய காரியத்தின் சார்பாக நமக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும் என்பதை இங்கே தேவனிடத்தில் விளக்கம் கொடுக்கிறதற்கு ஒரு தூதனானவர் இருப்பார். அந்த தூதனானவர் ஒரு மீட்கும் பொருளையும் கொடுத்தால்தான் இந்த படுகுழியிலிருந்து மனிதனை மீட்க முடியும் என்று சொல்லி இங்கே யோபுவுக்கு எலிகு ஒரு ஆலோசனை தன்னுடைய உள்ளுணர்விலே ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறதை இங்கே பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய ஆத்துமாவை குறித்து அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. எல்லா மனிதனுடைய ஆத்துமாவும் மரணத்திற்கு சமீபித்திருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையையும் விடுதலை செய்கிறதற்கு எல்லா மார்க்கமும் எல்லா மதத்தினுடைய வேதங்களும் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு குற்றமில்லாத இரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனை அவனுடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை எல்லா வேதமும் ஒத்துக்கொண்ட போதிலும் இங்கே வேதம் மாத்திரம், பரிசுத்த வேதாகமும் மாத்திரம் சொல்லுகிறது ஒரே ஒருவர் 1000 பேர்களில் சிறந்தவர். அதை உன்னத பாட்டிலே சொல்லும் பொழுது என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10000ங்களில் சிறந்தவர் என்று சொல்லுகிறது. பரிசுத்தத்தில் வெண்மையாக, தன்னுடைய தியாக செயலில் அவர் சிவப்பானவராக, தன்னுடைய உயிரையே நமக்காக மாய்க்கும்படியாக விட்டு கொடுக்கும்படியாக எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தும்படியாக வந்தவரை குறித்து தான் சொல்லுகிறது. என் நேசர் 10000ங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லி இன்றைக்கு படுகுழி என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் கட்டாயம் அவசியமாக இருக்கிறோம். படுகுழி என்பதை வேதத்தில் அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். அது நித்திய ஆக்கினையை குறிக்கிறது. நித்திய ஆக்கினை, அதற்கு முடிவே இல்லை. நித்திய அக்கினி என்று குறிப்பிடுகிறது. அக்கினி அங்கே அவிக்கப்படுவதில்லை, அணைந்து போவதில்லை. கெடாத அக்கினி, சாகாத புழு என்று சொல்லப்படுகிறது. அந்த அக்கினியிலே கிடக்கிற புழு சாகுவதில்லை. அது நரகத்தை குறிக்கிறது. படுகுழி என்பது நரகத்தை குறிக்கிறது. நரகத்தின் புகை, அந்த வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று சொல்லப்படுகிறது. இங்கேதான் சாத்தானும் கள்ள தீர்க்கதரிசியும் அங்கே சாசும் தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்தலே சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக கடைசியாக கிறிஸ்துவை விசுவாசிக்காத, கிறிஸ்துவனுடைய காரியங்களை விசுவாசிக்காதவர்கள் அதிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்படுகிறது. படுகுழிக்கு சமீபமாய் மாறப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனை மீட்டெடுக்கும்படியாகத்தான் இங்கே தூதனானவர், சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்பது என் இயேசுவை குறிக்கிறபடியினாலே அங்கே எபிரேய ஆக்கியோன் அதை சொல்லுகிறான். வெள்ளாட்டுக்களா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறான். இன்னொரு 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக ஒரு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி
மீட்பராக என் இயேசுவும் மீட்கும் பொருளாக அவருடைய கைகளில் உள்ள அந்த சிலுவை பாடுகளினால் உண்டான சிந்தப்பட்ட எல்லா சொட்டு இரத்தமுமே இன்றைக்கு ஒரு மனிதனை படுகொலியிலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனை அன்பு நிறைந்த என் இயேசு மனிதன் படுகொலிக்கு சமீபமாய் சென்று விடக்கூடாது. சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நரக வாழ்க்கைக்குள்ளாக சென்றுவிடக்கூடாது. எப்படியாகிலும் அவன் ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கு யோபு 33:29 சொல்லப்பட்டது போல தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவனிடத்தில் பலமுறை இப்படிப்பட்ட பலமுறை அவனோடு கூட போராடுகிறார். பலமுறை அவனோடு கூட பிரயாசப்படுகிறார். எப்படியாகிலும் இந்த நரக அக்கினியிலிருந்து, நித்திய அக்கினியிலிருந்து இவன் விடுதலை ஆகிவிட வேண்டும். இந்த மனிதன் விடுதலை ஆகிவிட வேண்டும். இவனுக்கென்று நான் ஜீவனுள்ளோரின் தேசம் என்று ஒரு பரலோக ராஜ்யத்தை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். இதற்காக என் சொந்த குமாரனையே 1000-10,000ங்களில் சிறந்தவரையே அவர் அழகும் சௌந்தரியமும் இல்லாதவராக அடித்து நொறுக்கப்படுகிறதற்கு நொறுக்க சித்தமாகி அவரை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவரும் அவருடைய கைகளில் உள்ள இரத்தமே மீட்பராகவும் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகள் இதை ஏற்றுக்கொண்டு படுகொலியின் பாதைக்கு தன்னை விலக்கி பரலோக ராஜ்யத்தின் வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுவார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற என் தேவன் நம்முடைய வாழ்க்கையை படுகொலைக்கு விளக்கும்படியாக நமக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே என்னுடைய எல்லா பாவங்களும் அந்த குற்றமற்ற இரத்தத்தினால் கழுவப்படுகிறது என்று சொல்லி நம்பும் பொழுது அதற்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே இவ்வளோ பெரிய என்னுடைய பாவங்களுக்காக மீட்கும் பொருளாக உம்முடைய சொந்த இரத்தத்தையே எனக்காக கொடுத்து விட்டீரே, அந்த அன்பை நினைத்து நான் என்னை உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஜீவனுள்ளோருக்கென்று வாழும்படியான ஒரு தேசமாகிய பரலோகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறாரே, அந்த பரலோக வாழ்வுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியா வந்தீரையா ஐயா, ஒளியா வந்தீரையா.